அன்பான மக்களே, நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு செம்மையாக ஒரு இந்த ஃப்ளவர் பொக்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே வைலட் கலரு அவங்க புடவை கட்டியிருந்தாங்க இல்லையா, அதே வைலட் கலரை போட்டு செம்மையாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க பயங்கரமாக நல்லா ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் சுற்றி ரோஸ் இருக்குது. அவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அவங்க கையாலேயே வந்து அதை வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதில் அவங்க வந்து நேத்திக்கு நடந்த ப்ரோக்ராமில் வந்து அவ்வளோ பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா. நான் சாயந்தரம் நைட் 9 மணிக்கு லைவ் வேறு வரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் வந்து 11 மணிக்கு வரேன்னாங்க. அதுக்காக வேண்டியாவது அவங்க இந்த பிக்சர் போட்டிருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம வரேன்னு சொன்னோம், ஆனால் வர முடியல அப்படிங்கிறதால நான் வந்து நைட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் இந்த ரோஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஞாபகம் வருதுங்க. ரோஸ் யாராவது ஒரு பொக்கே நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு, ஒரு சின்ன ரோஸ் கொடுத்தா கூட அதை அவ்வளோ அழகாக வந்து நம்ம ரிசீவ் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக வந்து வச்சுப்போம். அவங்க நம்ம கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அப்படியே அழகாக வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து இதில் கன்வே பண்ணியிருக்காங்கங்க. அவங்க வந்து அழகாக வந்து போஸ்ட் போட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றி ரோஸு பிங்க் கலரில் அங்கங்கே ரோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பொக்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க லைஃப்பும் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து சொல்லிடலாம்.